ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததை நான் முதல்ல இருந்து சொல்றேன், வரவேற்கிறேன், இருக்கட்டும், களத்தில் இருக்கட்டும். ஆனா கடைசி 10 நாள் இந்த களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்டிஏ கூட்டணி, உங்க 2 பேர் தான் ரேஸ்ல இருப்பாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ்ல நீங்களே கண்கூட பார்க்க போறீங்க. அப்படிதான் களம் மாறும். களம் மாற ஆரம்பிச்சிருச்சு. கடந்த லாஸ்ட் 2 வாரத்தில் நமக்கு தெரியும். ஆனா கேரளாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நிறைய இடத்துல வெற்றி பெறுவாங்க. திருவனந்தபுரத்தில் நெமம் ஆரம்பித்து பாலக்காடு, உதாரணத்துக்கு நேற்று திரிசூர்ல பார்த்தங்கன்னா ஒரு சிட்டிங் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ முகுந்தன் என்கின்ற ஒரு எம்எல்ஏ நாட்டிகா என்கின்ற தொகுதியில நம்ம கிட்ட வந்து போட்டி போடுறார். அது எஸ்சி ரிசர்வ்டு தொகுதி, அங்கேயும் வெற்றி வாய்ப்பு. தேவிகுளத்தில் நம்ம தமிழ்காரர் ராஜேந்திரன் 3 முறை கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவா இருந்தவர் 2026 பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டி போடுறாரு. நிறைய பாக்குறாங்கன்னா மேல காசர்கோடுல பாத்தீங்கன்னா சுரேந்திரன் அவங்க வெட்டி போடுறாங்க. அப்புறம் முன்னாள் முதலமைச்சருடைய டாக்டர் அவங்க பாரதிய ஜனதா கட்சியில திரிசூர் தொகுதியில போட்டி போடுறாங்க. அதனால் நிறைய இடத்துல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்தவரை கேரளா பாரதிய ஜனதா கட்சிக்கு 2026 ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முரளிதரன் அவர்களுடைய தொகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதே போல ஸ்ரீலேகா ஐபிஎஸ் ஆபிசர், முன்னாள் டிஜிபி, அவங்க தொகுதி சிறப்பா இருக்கு. ராஜீவ் சந்திரசேகர் அவங்க தொகுதி சிறப்பா இருக்கு. நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். கேரள மக்கள் அன்பை காட்டுவார்கள் நினைக்கிறோம்னா புதுச்சேரி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருது. உறுதியா 10 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். ஐயா என் ரங்கசாமி ஐயாவும் அதிக இடத்துல நிக்கிறாங்க. லட்சிய ஜனநாயக கட்சி 2 இடத்துல போட்டி போடுறாங்க. உறுதியா 30ல 20க்கு குறையாம தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில் ஆட்சியை மறுபடியும் பிடிப்போம். என்ன மனக்கசப்புனா? நான் வடக்கு தொகுதி கேட்டேன் யாருன்னா சொன்னாங்க? நான் வடக்கு தொகுதி கேட்டேன். அண்ணா ஒரு நிமிஷம், நான் வடக்கு தொகுதி கேட்டேன் யாருன்னா சொன்னாங்க? ஒருத்தர் கேட்டார் அண்ணே நாகர்கோவில் கேட்டீங்கன்னு, ஒருத்தர் கேட்டார் அண்ணே மொடக்குறிச்சி கேட்டீங்க, மொடக்குறிச்சி தலைவர் இங்க இருக்கிறாரு. ஒருத்தர் கேட்டார் அண்ணே நீங்க திருப்பத்தூர் கேட்டீங்கன்னு. அண்ணா தொண்டர்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், தலைவர்களுக்கு ஆர்வம் இருக்கலாம். எலெக்ஷன்ல நம்ம போட்டியிடுவதற்காக விருப்பத்தையே கொடுக்காதப்ப நம்ம எந்த தொகுதி கேட்க போறோம்? வானதி அக்கா அவர்கள் வடக்கு தொகுதியில் எத்தனை நாளா வேலை பார்க்கறாங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். கோயம்புத்தூருடைய சவுத் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவங்க நார்த்ல வேலை பார்த்துட்டு இருந்தது எல்லோருக்குமே தெரியும். அவங்க அதுல முழுமையா இருந்தாங்க. நிறைய மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இது ஊடகங்கள்ல ஒரு செய்தி எழுதும் பொழுது அதற்கு நான் ஒன்னொன்னுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா சரியா இருக்காதுங்கண்ணா. அதனால எல்லோரையும் ஜெயிக்க வைப்பது எங்களுடைய கடமை. அந்த வேலையை செய்வோம். தமிழ்நாடு அமைதியின் டிஎன்ஏவாக இருக்கிறது, அதை சிதைக்கிறது என்டிஏ சொல்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மதுரையை மணிப்பூராக மாற்ற பார்த்தார்கள். மக்களே அதற்கு தக்க பாடம் போட்டிவிட்டார்கள். இரண்டே மக்கள் பாடம் போட்டுனாங்க, ஒரு பாடம் போட்டலையா? இவங்க போய் திருப்பரங்குன்றத்தில் மன்னிப்பு கேட்டது யார்? மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. கோர்ட்டு முன்னாடி போய் கை கட்டி சாரி சார் நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம் சார் சொன்னது யாரு? மதுரை கமிஷனர், மதுரை கலெக்டர். நாங்க சொன்னோமா? யாராவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனோ தலைவனோ வேறொரு கட்சியை சார்ந்தவர்களோ திருப்பரங்குன்றம் இஷ்யூல நாங்க மன்னிப்பு கேட்டோமா? திருப்பரங்குன்றம் இஷ்யூல மன்னிப்பு கேட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. பாடம் யாருக்கு போட்டப்பட்டது? திமுகவுக்கு போட்டப்பட்டது. அதே போல தமிழ்நாடு இன்னைக்கு அமைதி பூங்காவா இருக்காங்கன்னா எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்பெல்லாம் நம்ம பேசுறாங்க. அடுத்து பிரச்சாரத்தில் பேசுறோம் புள்ளி விவரத்தோடு. எத்தனை நடக்குது? இதன் அமைதி பூங்காவா இருக்கா? இந்தியால இன்னைக்கு சட்டம் ஒழுங்குல அதல பாதாளத்தில் ஒரு நாடு இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஊர்ல இருந்து பார்த்து பேசுறாருன்னு தெரியலீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரம் சுத்தினாருன்னா களம் தெரிஞ்சிடும். இப்பதான் மக்களை முதலா பாக்குறாங்க. இத்தனை நாளா கட்சிக்காரங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு 10 நாள் தான் மக்களை பாக்குறாங்க. அதனால முதலமைச்சருக்கே தெரியும் மக்களுடைய கோபம் எல்லை கடங்காத ஒரு கோபமாக இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஆனா எல்லாருக்குமே பண்றோம். இப்ப வேலுமணி அண்ணனுக்கு போய் நம்ம நாமினேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தாங்க. நான் கூட அண்ணன் கூட இருந்தோம். அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். எல்லா அண்ணனுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அதிமுக வேட்பாளர்கள் எல்லாத்துக்கும் நம்ம போகணும். தமிழ்நாடு முழுவதும் போகணுங்கன்னா இந்த 14 நாள்ல எவ்வளவு செய்ய முடியுமோ எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சுக்கணும். ஆனா வடக்கு தொகுதி வானதி அக்கா எளிதாக கண்ணை மூடிக்கொண்டு ஜெயிப்பாங்க. ஏன்னா மக்களுடைய ஆதரவு, பெரும் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு, வானதி அக்காக்கு எல்லாருக்குமே வடக்கு தொகுதியில் பெரும் ஆதரவு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நீங்க நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க. அம்மன் அர்ஜுனன் ஒரு வரலாறு காணாத வெற்றி அவர் பெற போறார். நீங்க எழுதி வச்சுக்கங்க. வீடு வீடாக சென்று சந்து பொந்தெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவங்க அண்டாவை தூக்கிட்டு இங்கே 2 பேர் திமுக காரங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனால கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கடுமையான பிரச்சாரம் என்று சொல்வதை விட மக்களை சந்தித்து அன்பை கேட்டால் போதும், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. கோயம்புத்தூருக்குள்ள எங்கேயுமே பிரச்சனை இருப்பதாக நான் பார்க்கலீங்கண்ணா. எங்கேயுமே பிரச்சனை இல்லை.
ஆமாங்க மேடம், மேடம் அதை பத்தி நிறைய ஆர்டிக்கல் எழுதுறாங்க. இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ அங்க கோயம்புத்தூர் நார்த் வந்த பிறகு குறைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலீங்க. எம்எஸ்எம்இக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நான் டேட்டாலாம் படித்தேன். இருந்தும் இந்த உலக காலச்சக்கரத்தில் எம்எஸ்எம்இ கொஞ்சம் பிரச்சனைகள் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஒரு வலுவான குரலாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவங்க இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள் சரி பண்ண போறோம், பண்ணிக்கிட்டே முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நிறைய இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்ல கோயம்புத்தூருடைய எம்எஸ்எம்இ இருக்கு. அதனால் உறுதியாக தனி கவனம் கோயம்புத்தூருடைய எம்எஸ்எம்இக்கு நாங்கள் கொடுத்து உறுதியாக நாங்கள் அதை சரி செய்வோம் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் அளிக்கின்றோம். அப்படியாங்கண்ணா? தெரியலீங்கண்ணா. 3000 பேர் கிளம்பிட்டாங்கண்ணா. 3000 பேர் கிளம்பிட்டாங்க. அப்ப அரசுல பாதி பேர் கிளம்பிட்டாங்க. இந்த அரசு நம்பி நாம வந்து எலெக்ஷன் வேலை செய்ய முடியாது. எனக்கு தெரியலீங்கண்ணா. ஆனா தெரியல, உங்க உடல்நலம் பிரச்சனை இருக்கலாம். அண்ணா மற்ற இடத்துல கரூர் இல்லைங்கண்ணா, இண்டிபெண்டன்ட் இருக்காங்க, நிறைய இருக்கிறாங்கண்ணா. பட் இதுல தான் கரூர் வந்து ரொம்ப ஸ்டார்க்கா 18 பேர் இருந்தாங்க. மற்ற இடத்துல 1-2 தாங்க நான் பார்த்தேன். தெற்குல தான் அந்த 18 பேர் பார்த்தேன். 18 பேர் தெற்குல. நேற்று முருகன் ஐயா அவர்கள் முன்னாள் சபாநாயகரை வீட்டில் போய் சந்திச்சு ஐயாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் முருகன் ஐயா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மத்தியானம் மிக பிரம்மாண்டமான ஒரு வேட்புமனு தாக்கல் அவினாசியில் நடந்திருக்கு. ஒரு 8000 பேருக்கு மேல தொண்டர்கள் தலைவர்கள் வந்து திரு எல் முருகன் ஐயா அவர்களுக்கு பெரும் ஆதரவோடு வேட்புமனு விழா நடந்திருக்கிறது. ஆனால் அவினாசியை பொறுத்தவரை கடந்த முறை எப்படி ஏடிஎம்கே 50,000த்திற்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்களோ இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே நாங்கள் இணைந்து அதை விட பெரிய மார்ஜினில் நம்ம ஜெயிக்க போறோம். நேற்றே ஐயா தனபால் அவங்களை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. அவரும் தனபால் அவர்களும் ஊடகத்தில் இந்த ரூமருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து அவரும் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை. அண்ணே நாமளும் மீடியாவும் சண்டை போடுறோன்னே அப்பப்ப. நமக்குள்ள என்ன வாக்கியா சண்டையா பங்காளி சண்டையாங்கண்ணா? நீங்களே எங்கிட்ட சண்டை போடுறீங்க, நமக்குள்ள என்ன வாக்கியா சண்டையா பங்காளி? அதுக்கப்புறம் நீங்கள் நானும் அன்பா தான் பேசிக்கிறோம். வாழ்க்கை அப்படித்தாங்கண்ணா. இதுல வந்து கசப்புகளை உள்ள வச்சுக்கிட்டு சுமந்து போற அளவுக்கு நம்ம டாடாய்ஸ் மாதிரி 300 வருஷம் 600 வருஷம்லாம் வாழ்ந்தீங்கன்னா வாழ்றது 80 வருஷம். அதனால கசப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் அன்னைக்கே போயிருச்சுங்கன்னா. என்னை கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு, அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் பணி செய்கின்றோம். நமக்குள்ள எப்படி உறவு இருக்கோ அப்படித்தான், அந்த உறவு அப்படித்தாங்கண்ணா. சில இடத்துல நாமளே சண்டை போட்டுக்கிறோம். சண்டை என்ன ஆரோக்கியமா உங்க சேனலுக்காக நீங்க போடுறீங்க, நான் கட்சிக்காக நான் போடுறேன்.